வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரார்த்தனை நிறைவேறினால் கோவிலில் மணி கட்டுவதாக வேண்டிக் கொள்ளும் வழக்கம் பல தலங்களில் உள்ளது. அப்படி கட்டப்பட்ட மணிகளை ஒரு மரம் ஏற்றுக்கொள்ளும் விதமாக விழுங்கிவிடுகிறது. அப்படி ஒரு தலம்தான் நெல்லை மாவட்டம் பாபநாசத்திலிருந்து காரையார் அணைக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. வாருங்கள், அந்த ஆலயத்தின் மகிமைகளையும் தலத்தின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம். பொதிகை மலைச்சாரலில் அமைந்துள்ளது சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில். சாஸ்தாவின் 6 முக்கிய தலங்களில் முதல் தலமாக திகழ்வதும் இந்த ஆலயம்தான். இங்குதான் கலியுகத்திலும் பல்வேறு அற்புதங்கள் நடைபெறுகின்றன. அப்படி ஒரு அற்புதம்தான் இலுப்பை மரம். சொரிமுத்து ஐயனாரை மனமுருக வேண்டினால் தீராத வினையில்லை, கிடைக்காத வரம் இல்லை என்பார்கள். தங்கள் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒரு மணியை இங்குள்ள ஒரு இலுப்பை மரத்தில் கட்டுகிறார்கள். அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிட்டால் மரம் மணிகளை விழுங்குவது போன்று மணிகள் மரத்தில் பதிந்து விடுகின்றன. எனவேதான் இதை மணி விழுங்கி மரம் என்றே அழைக்கிறார்கள். அகத்தியர் பொதிகை மலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆடி அமாவாசை திதி நாளில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மிக பிரகாசமான ஜோதி ஒன்று அவருக்கு புலப்பட்டது. முனிவர் ஞான திருஷ்டியால் அது யார் என பார்த்தபோது சகல பரிவார கணங்கள் புடைசூழ பூர்ணா புஷ்கலா சகிதம் ஆதிபூதநாத ஸ்வரூபத்துடன் அவருக்கு காட்சியளித்தார் மகாசாஸ்தா. ஐயனின் அற்புத கோலத்தை கண்டு அகத்தியர் சிலிர்த்து போனார். மெய்யெல்லாம் திருநீறு பூசிய அந்த முனிவர் விழிகளில் அருள்நீர் பெருகிட மெய்மறந்து ஐயனை வணங்கி தொழுதார். அவருக்கு வரங்களை வழங்கினார் ஐயன். மேலும் எமக்கு தங்களின் தரிசனம் கிடைத்த ஆடி அமாவாசை ஆகிய இந்த புனித நாளில் இங்கு வந்து நீராடி தங்களை வழிபடுபவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள வேண்டும் என்று வேண்டினார். அப்படியே வரம் தந்தார் ஐயன். எனவேதான் ஆடி அமாவாசை நாட்களில் இங்கே பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகிறார்கள். தேவர்கள் இந்த ஐயனை பொன்மலர் சொரிந்து வாழ்த்தினார்கள். எனவே இந்த ஐயனுக்கு பொன் சொரியும் முத்தையன் எனும் திருப்பெயர் ஏற்பட்டது. அதுவே காலத்தில் சொரிமுத்து ஐயன் என்றானது என்கிறார்கள். ஆலயத்தின் பிரதானமான வளைவை கடந்து உள்ளே சென்றால் 3 முக்கிய சந்நிதிகளே உள்ளன. சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார் மகாலிங்க சுவாமி. இவர் சந்நிதிக்கும் சங்கிலிபுதத்தார் சந்நிதிக்கும் நடுவே ஐயனின் சந்நிதி அமைந்துள்ளது. பூரணா புஷ்கலா சமேதராக மகாசாஸ்தா முக்தாரியன் என்ற திருப்பெயரில் பகவான் தரிசனம் தருகிறார். மக்கள் இவரை முத்தையன் என்றும் பொன் சொரிமுத்து ஐயன் என்றும் அழைத்து வழிபட்டு மகிழ்கிறார்கள். காலக்கிரமத்தில் பல பரிவார பூதங்களும் கணங்களும் ஐயனுடன் இங்கு குடிக்கொண்டார்கள். ஆலயத்தில் வலப்புறம் முழுமையும் தலவாய் மாடன், கரடி மாடன், பிரம்மராட்சி அம்மன், பேச்சியம்மன், சுடலைமாட சுவாமி என பல்வேறு பரிவார தெய்வங்கள் சந்நிதி கொண்டு எளிய மக்களின் பூஜைகளையும் படையல்களையும் ஏற்று அருள் பாலிக்கிறார்கள். பொன் சொரிமுத்து ஐயன் ஏழை பங்காளன், பக்தர் குறை தீர்க்கும் பரமன், வாடி நிற்கும் அடியாருக்கெல்லாம் வரம் வாரி வழங்கும் வள்ளல், தன்னை நாடி வரும் ஒவ்வொரு பக்தனையும் தன் பிள்ளை போல் பார்த்து அனுகிரகிக்கும் கருணை கடல் மிக்கவர். சாஸ்தாவின் பக்தராக வாழ்ந்து மறைந்த முத்துப்பட்டன் என்ற பட்டவராயனும் இங்கே அருள் பாலிக்கிறார். இவரே இந்த ஐயன் கோவிலுக்கு காவல்காரர். இன்றும் இரவு நேரங்களில் இவர் செருப்பு அணிந்து கொண்டு கையில் வளையம் ஏந்தியபடி வனத்துக்குள் வலம் வந்து காவல் காக்கிறார் என்று நம்பிக்கையோடு கூறுகிறார்கள் பக்தர்கள். இவரை பிரார்த்தித்து கொண்டு இவரின் சந்நிதியில் செருப்புகளை கட்டும் பிரார்த்தனையும் இருக்கிறது. அப்படி கட்டும் செருப்புகள் நாளடைவில் தேய்ந்து வந்து போகின்றன. உபயோகிக்காத செருப்புகள் தேய்வது உண்மையில் அதிசயம் அல்லவா? முத்துப்பட்டன் சூட்சுமமாக அந்த செருப்புகளை அணிந்து கொண்டு காட்டுப்பகுதியில் காவல் செய்வதாலேயே அவை தேய்ந்து விடுகின்றன என்கிறார்கள் பக்தர்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒரு முறை சென்று பொதிகை மலை எழிலையும் சொரிமுத்து ஐயனின் அருளையும் ஒருங்கே அனுபவித்து தரிசனம் செய்து வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.